விடுமுறை தினங்களை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். வெயிலின் தாக்கம் மற்றும் விடுமுறை தினங்களை முன்னிட்டு பல்வேறு வெளி மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருகை தந்து அருவிகளில் குளித்தும் குடும்பத்தினருடன் பரிசல்களில் சென்றும் பகிர்ந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள மாதையன் குட்டையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட அம்மா பூங்கா போதிய பராமரிப்பின்றி கடந்த 2 ஆண்டுகளாக பூட்டி கிடப்பதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. சிறுவர் விளையாட்டு உபகரணங்கள் துருப்பிடித்தும் உடற்பயிற்சி நிலையத்தில் இருந்த உபகரணங்கள் திருடப்பட்டும் பூங்கா தற்போது சிதிலமடைந்து காணப்படுகிறது. பூங்காவை சுற்றி முட்செடிகள் வளர்ந்து புதர் போல் மாறியுள்ளதால் இது மது அருந்துபவர்களின் புகலிடமாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு சிதிலமடைந்த பூங்காவை சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டுவர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அடுத்த திம்மாவரம் பகுதியில் காய்கறி கடைக்குள் புகுந்த வெறிநாய் இளைஞர் ஒருவரை கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெறிநாய் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் தொடர் அலட்சிய போக்கில் செயல்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக திம்மாவரம் பகுதியில் உள்ள காய்கறி கடையில் புகுந்த வெறிநாய் இளைஞரை கடித்து குதறியது. இதுகுறித்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நகராட்சி நிர்வாகம் திருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே 2 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட மெட்டல் சாலை சேதமடைந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். குட்லாடப்பட்டி அருகிலிருந்து STR தோட்டம் செல்லும் மெட்டல் சாலை 2 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட நிலையில் தற்போது சேதமடைந்து கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் கடும் அவதிக்குள்ளாகி வரும் வாகன ஓட்டிகள் உரிய முறையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தம் பகுதிகளில் உரிய விலை கிடைக்காமல் பூ விவசாயிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். எருமப்பட்டி, பொட்டிரெட்டிப்பட்டி, நவலட்டிப்பட்டி, கஸ்தூரிப்பட்டி பகுதிகளில் குண்டுமல்லி, ஊசி மல்லி பூக்கள் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த 2 மாதங்களாக தினமும் 6 டன் பூக்கள் விற்பனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது சுப நிகழ்ச்சிகள் இல்லாததால் போதிய விலை கிடைக்கவில்லை. மேலும் விவசாய பணி செய்ய ஆட்களும் கிடைப்பதில்லை. கனிமவள கொள்ளையால் நிலத்தடி நீரும் குறைந்து போனதாக கூறும் விவசாயிகள் இதனால் பூக்கள் சாகுபடியை கைவிடும் நிலைக்கு தள்ளப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். எங்களுக்கு நிலையான ஒரு விலை கிடைக்கிறதில்ல. அது இல்லாமல் ஆட்கள் பற்றாக்குறை, பூ பறிக்க ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு. இருந்தும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா செண்டு ஃபேக்ட்ரிக்கு நிலக்கோட்டை வரைக்கும் நாங்கள் பூ ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். காட்டுக்காரங்க எல்லாமே சேர்ந்து இங்கே மண்டி இருக்கு. எங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் தான் ரொம்ப கம்மி. இப்போ அலங்காநத்தம் கொல்லிமலை அடிவார பகுதியில் இருக்கிறதுனால கொல்லிமலை அடிவார பகுதியில் கனிமவள திருட்டின் காரணமாக நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப கீழே போயிடுச்சு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த 2 காட்டெருமைகள் நீண்ட நேர போராட்டத்தின் பின் மீட்கப்பட்டது. புத்தானத்தம் அருகே உள்ள காரைக்குளம் பகுதியில் 50 அடி ஆழமுள்ள விவசாய பாசன கிணற்றில் 4 காட்டெருமைகள் தவறி விழுந்துள்ளன. இந்த நிலையில் இதில் 2 காட்டெருமைகள் உயிரிழந்த நிலையிலும் மீதமுள்ள 2 காட்டெருமைகள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி ராட்சச கிரேன் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் 2 காட்டெருமைகளை பத்திரமாக மீட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அபிராமி உடனாகிய அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் புகழ்பெற்ற யமன் சம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலயத்தின் வரலாற்றை விளக்கும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் யமன் சம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையில் யமன் எருமைக்கடா வாகனத்தில் மார்க்கண்டேயரை துரத்தும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து யமனை இறைவன் சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் சிக்கலில் உள்ள நவநீதேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள இசை ஒலிக்க நவநீதேஸ்வர சுவாமி, வேல் நெடுங்கண்ணி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. வைர வைடூரிய ஆபரணங்களுடன் பல வண்ண மலர் அலங்காரத்தில் அருள்பாலித்த சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு நடத்தினர். பூலோக
பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் பிரம்மாண்டமான தெப்ப திருவிழாவிற்கான கட்டுமான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த தெப்ப உற்சவத்திற்காக கமலாய திருக்குளத்தில் 2500 சதுர அடி பரப்பளவிலும் 36 அடி உயரத்தில் 3 அடுக்குகளுடனும் தெப்பம் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. உற்சவ நாட்களில் பார்வதி சமேத கல்யாண சுந்தரர், தியாகராஜர், கமலாம்பாள் உள்ளிட்ட தெய்வங்கள் தெப்பத்தில் எழுந்தருளி இரவு 8 மணி முதல் விடியற்காலை வரை குளத்தை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் புகழ்பெற்ற குடைவரை கோயிலான வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் சித்திரை தேரோட்டம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த 2 காட்டெருமைகள் நீண்ட நேர போராட்டத்தின் பின் மீட்கப்பட்டது. புத்தானத்தம் அருகே உள்ள காரைக்குளம் பகுதியில் 50 அடி ஆழமுள்ள விவசாய பாசன கிணற்றில் 4 காட்டெருமைகள் தவறி விழுந்துள்ளன. இந்த நிலையில் இதில் 2 காட்டெருமைகள் உயிரிழந்த நிலையிலும் மீதமுள்ள 2 காட்டெருமைகள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி ராட்சச கிரேன் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் 2 காட்டெருமைகளை பத்திரமாக மீட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அபிராமி உடனாகிய அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் புகழ்பெற்ற யமன் சம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலயத்தின் வரலாற்றை விளக்கும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் யமன் சம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையில் யமன் எருமைக்கடா வாகனத்தில் மார்க்கண்டேயரை துரத்தும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து யமனை இறைவன் சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் சிக்கலில் உள்ள நவநீதேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசை ஒலிக்க நவநீதேஸ்வர சுவாமி வேல் நெடுங்கண்ணி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. வைர வைடூரிய ஆபரணங்களுடன் பல வண்ண மலர் அலங்காரத்தில் அருள்பாலித்த சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு நடத்தினர்.